ஏற்கனவே முதலமைச்சர் 10ஆம் தேதி கரூர் போறார். அங்க கோயில் இடம் கொடுக்கப்படுகிறது. 9ஆம் தேதி ஒரே நாளையில 3 ஜிஓ போட்டிருக்காங்க. கலெக்டர், ஹெச்எம்சியுடைய ஜாயிண்ட் கமிஷனர், சென்னை எல்லாம் 3 நாள். அவ்வளவு அவசரம் ஏன்? அதுதான் அதில் உள்ள கேள்வி. இதில் உள்ள கேள்வி என்ன, அன்னைக்கு ஏற்கனவே இருக்க வேண்டிய சப் ரிஜிஸ்டர் அவர் லீவ்ல போறார். இன்னொருத்தர் லீவில் வந்து அதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஏற்கனவே இருந்தவர் கூடுதல் ஆணையரா ப்ரொமோஷன்ல போறாங்க. அதுலதான் எங்களுக்கு குளறுபடி. நிச்சயமா அதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபாடு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அரசுக்கு தெரியாம இது நடக்குதா? அறநிலையத்துறைகள் அதிகாரிகள்ல கட்டுப்பாட்டுல இது நடக்குது. இது அரசுக்கு தெரிஞ்சுதான் நடக்கு. ஏன்னா ஒரு சப் ரிஜிஸ்டர் லீவ்ல போறாரு. லீவ்ல போறாரா, லீவ்ல போச்சொன்னாரா? அதுதான் கொஸ்டின். லீவ்ல போச்சொல்லி இருக்கணும். போச்சொன்ன பிறகுதான் இன்னொரு சப் ரிஜிஸ்டர் வர்றாரு. இன்னொரு சப் ரிஜிஸ்டர் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்காரு. அவரை மட்டும் சஸ்பெண்ட் பண்றீங்க. அங்கிருந்தவரை ஜெயிச்சு அப்புறம் கூடுதல் ஆணையரா சென்னைக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க. அப்போ இது திட்டமிட்டு செய்யப்பட்டதானே சொல்ல முடியும். லஞ்சம் ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? லஞ்சம் ஊழலுக்கு ஆட்சியினுடைய லஞ்சம் ஊழலுக்கான ஆரம்பம் பார்க்கலாம். லஞ்ச ஊழல் ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்வர் லஞ்ச ஊழல் வந்து மேடையில தான் வசனத்துல சொல்றாரு. மேடையில ஸ்டுடியோல பேசுற வசனம் மாதிரியே உங்களோட சகோதரர் விஜய் இருக்கிறேன், உங்களோட மகன் விஜய் இருக்கிறேன், உங்களுடைய மாமா விஜய் இருக்கிறேன், நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். டாஸ்மாக்ல வந்து எல்லாரும் பிள்ளைகள் போராடினா அந்த 50 பிள்ளைகள் போட்டு நான் லத்தி சார்ஜ் பண்ணுவேன். இப்படிலாம் சொல்லுவார். அவர் லைவ்ல தானே போயிட்டு இருக்கு. இப்படிதான் சொல்லுவார். இல்லை, சினிமா வசனத்தை எத்தனை நாளைக்கு ஓட்டிட்டு இருக்க முடியும்? இது மாதிரி பிரஸ்ல கூப்பிட்டு நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே, நேரடியா பதில் சொல்ல வேண்டியதானே. அங்கங்க மேடல் ஏறி வீர வசனம் பேசிக்கிட்டு இப்படி மட்டும் பேசிக்கிட்டு இருந்தனா என்ன அர்த்தம் இருக்கு? நீ நிர்வாகங்கிறது வேற, சினிமாங்கிறது வேற. நீ பேச்சுக்கு வேணா சொல்லலாம் லஞ்சம் இல்லைன்னு. எங்க லஞ்சம் இல்லை? லஞ்சம் இல்லாத ஒரே ஒரு இடம் வந்து அங்க 9ஆம் தேதி அவருக்கு ஜிஓ போட்டாங்களோ அங்கேயும் பழனி. இதுல அதுலயும் லஞ்சம் இருக்கு. பழனியில நிச்சயம் லஞ்சம் இல்லாம முடியாதுல்ல. பாட்டில் 10 ரூபா வாங்கலன்னு 10 ரூபா மட்டும் எப்படி கரெக்டா சொல்றீங்க நீங்க? அவரு சொன்னாங்க 10 ரூபாய்க்கு பாட்டு போனதான் நான் சொல்றேன். அவரு நீங்க டாஸ்மாக் கடைகளை குறைப்போன்னு சொன்னீங்க. டாஸ்மாக் 50 பிள்ளைகள் அரியலூர் மாவட்டத்தில் கோடாலி கிராமத்துல பிடிச்சி தள்ளுமுள்ளு 50 பிள்ளைகள் அங்கேயும் விரட்டி காவல்துறை அடிச்சிருக்கான். இந்த தாய் மாமன் கேட்கலையே, தாய் மாமனும் அண்ணனே கேட்கலையே. 50 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் கேட்கல. நீங்க மரத்தனை ஓடன பொம்பளை பிள்ளை அப்படிலாம் பிடிச்சு அமுக்கிட்டே இருக்கீங்க. போக்சோ குற்றம் கேட்கலையே. அரசு அலுவலகங்கள்ல நேர்மை என்னும் மாசம் வீச தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாளேடு வந்து தடயங்கமே எழுதியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு நேர்மை இருக்குதா? ஊழல் இல்லாத ஒரு இடமாக அரசு அலுவலகங்கள் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நாளேடு தடயங்கள் எழுதி. நீங்க சீனி சக்கரை அப்படின்னா எழுதிட்டு நக்குனா இனிக்காது. எத்தனை காலத்துக்கு நீங்க அந்த ஏமாத்த முடியும் மக்களை? ஏன்னா ஓட்டு இருக்கலாம், நீங்க பேசலாம், மக்கள் கூட்டம் வரலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுக்கு அதுவான பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மைகள் வரணும். இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தில் அணைகள் கெட்டக்கூடாது, மேகதாது அணை கெட்டக்கூடாது. இங்க இப்ப அளக்கிறதுக்கு எல்லா வேலையிலும் ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க காங்கிரஸ் கட்சியை கூட அமைச்சரவையில் வச்சிருக்கிறீங்க. கர்நாடகத்தில் டி.கே. சிவகுமார் காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சர். ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்திக்கு நெருங்கிய நண்பர். இங்க இருக்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவருக்கு நெருங்கிய நண்பர். நீங்க ஒரு போன்ல சொன்னா போற இன்னைக்கு அங்கெல்லாம் அளவியல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால விளைவு என்ன ஆகும்னா காவிரி டெல்டா பகுதி வறண்டு போகும். டெல்டா பகுதி வறண்டு போகும். தமிழக மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். இதை தமிழக முதலமைச்சர் இதுவரையில் ஒரு அக்கறை எடுக்கிறது. இதுவரையிலும் வந்திருக்கும் போது கூட அந்த அமைச்சர் வந்திருந்தாரு, திருநெல்வேலிக்கு வந்திருக்கும் போது கூட எப்ப திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேள்வி இருக்கும்போது அதற்கான பதில் அவங்க சொல்ல தயாரா இருக்கு. இன்னைக்கு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறந்திருக்கணும். இன்னைக்கு தேதி இன்னைக்கு 14, 1 மாசம் 2 நாள் ஆச்சு. ஜூலை 14 ஆச்சு. இன்னைக்கு காவிரி ஏற்கனவே திறக்கல, ஏற்கனவே அணை கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகத்தில் ஆளுங்கட்சியா இருக்கிற வரையிலும் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து தண்ணீர் பிரச்சனை இல்லாமலே இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அரசாங்கம் செய்யணும். அரசாங்கத்தை நாங்க நிச்சயமாக பாரத பிரதமர் நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய கருத்தை
பிரைம் மினிஸ்டருக்கு நாங்கள் வலியுறுத்துவோம். வெளிப்படையான ஆட்சின்னு சொல்றாரு. குறிப்பா வந்து தாவேக்கா ஆட்சினாலே வெளிப்படையான ஆட்சி சொன்னாங்க. ஆனா குறிப்பாக அவர் கடந்த முறை திருச்சிக்கு வந்திருக்கும் கூட அவங்க செய்தியாளர்கள் உள்ள அனுமதிக்கப்படல அந்த கூட்டரங்குல. அதே போல இப்போ கரூருக்கு வரும்போதும் மக்கள் சந்திப்பு கூட்டமா இருக்கட்டும் அல்ல அரசு நிகழ்ச்சியா இருக்கட்டும் பத்திரிகையாளர்கள் உள்ள யாரும் அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு வெளிப்படையான ஆட்சின்னா எல்லாமே பார்க்கக்கூடியதானே. அமைச்சர் வினோத் வந்திருந்தாங்க, திருநெல்வேலிக்கு வந்திருந்தாரு, மாவட்ட விவசாயிகள் இருக்கும்போது முதலே சொல்லல, பேட்டியே கிடையாது. திருநெல்வேலிக்கு வந்து பேட்டி வந்து அனுப்புறது முயற்சிக்கு அப்புறம் மைக்கு நீட்டி பேசணும். எப்ப தண்ணி திறப்பே கர்நாடகாவில் நீர்ப்பாசனத்தின் அமைச்சர் தண்ணியே கேட்கலன்னு சொல்றாருன்னா அவர் அவ்வளவுதான், விவசாயிக்கு சாப்பாடு போடப்ப வாங்க வேண்டும். போலாமா? அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் கோயில் நிலங்களை பற்றி சர்ச்சை நடந்துச்சு. கரூரில் கொடுத்த கோயில் நிலங்களை பற்றி நான் கூட பேசுகிறேன். ஆனால் கோயில் நிலங்களை உறுதியாக வந்து வேற யாருக்கும் கொடுக்க முடியாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட் வரையிலும் பல தீர்ப்புகள் இன்னைக்கு வந்திருக்கு. ஏற்கனவே இருக்கிற தீர்ப்புகள், அதாவது கோயிலில் சேவை செய்யக்கூடியவங்க, பூஜை பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு இனாமா கொடுக்கறது, கோயிலில் எத்தனை வருஷம் பூஜை பண்ணுறாங்களோ அத்தனை வருஷம் பயிர் செய்வதற்கு இடங்களை கொடுக்கலாம். ஆனால் அது மாறி போகும்போது அது வேற யார் இடத்தால வர்றாங்களோ அது அவங்களுக்கு தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். இதுதான் கோயில் இடங்கள் உடைய சட்டப்படி, ஹெச்ஆர்என்சியினுடைய சட்டப்படி உள்ள விதிமுறைகள். அதில் நான் கரூருடைய சம்பவத்தை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் நெல்லையப்பர் காந்தியம்பாளுடைய கோயில் நிலங்கள் இருக்கு. அதுலேயும் வந்து குறிப்பாக குடியிருப்புகள் இருக்கு. குடியிருப்புகளை ஏற்கனவே பழைய அரசாங்கம் கோர்ட்டில் போட்டு அந்த குடியிருப்புகளை காலி பண்ணணும்னு வந்தாங்க. அப்போ நாங்களே என்ன சொன்னோம், குடியிருப்புகள் இருக்கிறத காலங்காலமாக இருக்கக்கூடியதை அவங்கள காலி பண்ண வேண்டாம். ஆனால் கோயில் நிலம் கோயில் நிலமாக இருக்கட்டும். ஆனால் அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும். கோயில் காலி பண்ணாத வரையிலும் கோயிலுக்கு ஒரு குறைந்தபட்ச வாடகை வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இருக்க வேண்டுங்கிறது எங்களை கோரிக்கை வச்சிருக்கோம். ஆனால் அதற்கு பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு அமைச்சர்களை பல பேர் பல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஒரு 1-2 விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது 1947 தென்கரை திருமூலநாதசுவாமி கோயில் மதுரை மாவட்டம் 80 வருஷமா அவங்க வச்சிருந்தாங்க. 80 வருஷமா வச்சிருந்தாங்க. லட்சுமண ஐயருங்கிறது 80 வருஷமா வச்சிருந்தாங்க. 1968 சுப்ரீம் கோர்ட்ல அது தீர்ப்பு வந்து யாருக்குன்னா கோயிலுக்கு தான் இடம் சொந்தமே தவிர 80 வருடம் வைத்திருந்தாங்க அப்படிங்கிறது யாரும் அதுல சொல்லல. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே அதுல முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா முத்துப்பட்டன் 1979 மதுரையில 44.80 சென்ட் நிலம் லேண்ட் சீலிங்ல எடுத்துட்டாங்க. லேண்ட் சீலிங் எடுத்த பிறகு அதுக்கு பிறகு அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா பட்டா கொடுத்து ஒருத்தர் வந்த பிறகு கோர்ட்டுக்கு போன பிறகு அது லேண்ட் சீலிங்ல இருக்குன்னு சொன்ன பிறகு கூட அதற்கு கோர்ட்டே வந்து இது வந்து கோயில் இடம், கோயிலுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற தீர்ப்பு அந்த இதில் வந்துருக்கு. அது மாதிரி 21/4/2003 1 ஏக்கர் 83 சென்ட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை பட்டா போட்டு 44 பேர் கொடுத்துருக்குறாங்க. 44 பேர் கொடுத்து அது ஆர்டிஓ எஸ்ஆர் லட்சுமணப்பட்டுங்கிறது கேஸ் போட்டு திருப்பியும் கோயிலுக்கு தான் சொந்தம்னு வந்து எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா தெளிவாக நாங்கள் சொல்றது, குடியிருக்கு 60 வருஷம் 70 வருஷம் குடியிருக்கிறவங்களுக்கு அந்த உரிமையை அப்படியே வழங்கலாம். எப்படி வழங்கலாம்? பட்டா கொடுக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு உரிமையை வழங்கலாம். குறைந்த ஒரு வாடகையை வைத்து அவங்களுடைய சந்ததிகளுக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவனுடைய கருத்தை சொல்லியிருக்கோம். சமீபத்தில் ஜூலை 6ஆம் தேதி பழனி அடிவாரத்தில் 1 ஏக்கர் 40 சென்ட் கோயில் இடம், கிட்டத்தட்ட அது 1 ஏக்கர் 40 சென்ட் தான். ஆனால் நீ மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்றாங்க. ஜூலை 6ஆம் தேதி பத்திரப்பதிவு செஞ்சு அதை மாரிமுத்து அப்படிங்கிற ஒருத்தர் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து கூடுதல் ஆணையராக போயிருக்காங்க. ஆனால் இப்பவும் கோயில் இடம் அது காலியாக தான் இருக்கு. ஆனால் இப்போ அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இதையெல்லாம் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லையா, முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லையாங்கிறது தான் எங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. அதுமாதிரி மின்சாரத்துறையை பொறுத்த மட்டும் தேவையான அளவு மின்சாரம் இருக்கு. மின்சாரத்துறை அமைச்சர் பல நேரங்களில் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு தவிர
விஷயத்துல அவர் ஈடுபாடா இருக்காராங்கிறது இல்லை. இன்னைக்கு திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா 7-8 மணி நேரம் மின் தட்டுப்பாடு இருக்கு. நாங்க சரி செய்வோம் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் நீங்க இன்னும் 66 பேர் இன்னைக்கு வேலைக்கு ஆள் எடுக்க வேண்டியிருக்கு. நான் இது வந்து குறையா குற்றச்சாட்டா சொல்லலை. ஏன்னா ஆளுங்கட்சியா வந்து 60 நாள் தான் ஆச்சு. இது அவங்க உடனடியா சரி பண்ணுவாங்க நான் சொல்லலை. என்ன செய்ய வேணும் நான் சொல்றது சரியா இருந்தா அதை ஆலோசனை எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல இன்னைக்கு ஈபில மின்சாரத்துல ஆள் எடுக்க வேண்டியிருக்கு. அதை ஆள் எடுக்கிறதுக்கும் அவங்க முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். குற்றச்சாட்டா நான் சொல்லல. 65,000 பேருக்கு மேல இருக்கு. ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல 18,200 சர்வீஸ் மின் இணைப்பு, அதற்கு 14 பேர் வயர்மேன், ஒரு மசூர் இருக்கணும். ஆனா நீங்க ஒருத்தர் 2 பேர் இல்லை. பிறகு எப்படி அவங்க சீரான மின்சாரம் கொடுக்க முடியாது? 18,200 இணைப்புக்கு 14 வயர்மேன், லைன்மேன், ஒரு மசூர் இருக்கணும். அதே மாதிரி கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா 100 டிரான்ஸ்ஃபார்மருக்கு 14 வயர் லைன்மேன், ஒரு மசூர் இருக்கணும். ஆனா இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் ஆட்கள் எடுத்து சீரான மின்சாரத்தை மாண்புமிகு மின்துறை அமைச்சர் வழங்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.